ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யாழி தமிழ் ரெசிபீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் நம்ம கோவை பொண்ணு சர்ப்ரைசிங்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வர்றப்பவே கையில் ஒரு பார்சலும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது என்ன பார்சல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்காகவே வந்திருந்தாங்க கைஸ். ஸோ அவங்க 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 4மே வந்து வேறு வேறு வெரைட்டிஸ், வேறு வேறு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரே ரெசிபியாக கொடுக்கணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்காகவே இதை மெனக்கிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வேறு வந்திருந்தாங்க. ஸோ இந்த சேலஞ்சை நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி வாங்க இதை எப்படி நான் வந்து க்ரியேட் பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இவங்க கொண்டு வந்த மேகியில் இருந்த டேஸ்ட் மேக்கர், அப்புறம் அதுலேருந்து லிக்விட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது மேகி எல்லாமே ஓப்பன் பண்ணி அது என்ன ஃப்ளேவர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஒன்று வந்துட்டு மிக்ஸ் பண்ணாலும் சிலது வந்து நல்லாவே இருக்காது. நான் ஆல்ரெடி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா டைம்ஸு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கு. ஒன்று வந்து சூப்பி நூடுல்ஸு, இன்னொன்று வந்துட்டு கீரை நூடுல்ஸ் கைஸ். லிட்ரலி இது வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு. செம்ம கடுப்பாயிருச்சு எனக்கு. ஏன்னா அதை ஓப்பன் பண்ணும்போதே கீரை ஃப்ளேவர் வந்தது. ஸ்டில் வந்துட்டு சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு அடுத்த பேக்கெட் எடுத்து பார்த்தா அது வந்து கொரியன் நூடுல்ஸு. ஐயோ கடவுளே, இது எப்படி நம்ம செய்ய போகிறோம்? செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு கண்டாவியாக வருமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு சரி ஃபைனலாக நம்ம டாப்பிங்ஸ்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டாப்பிங்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடைமிளகாய் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் நான் காளானையும் சேர்த்து நான் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேகியை வந்து நான் ரெடி பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் ஒரு பாஸ் வச்சு சரி ஒரு முட்டையும் இதில் வந்து அவங்க இருந்தாங்க கூடவே, சரி நம்ம முட்டையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உடச்சி ஊற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியிலேயே நான் வந்து முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து இருந்த எல்லா டேஸ்ட் மேக்கர்ஸும் போட்டு ஒரு கலக்கிட்டேன். இது கூட எக்ஸ்ட்ரா மசாலாஸ் ஆட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வேண்டாம், எனக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த ஃப்ளேவர்லேயே வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பக்கத்துலேயே வச்சுட்டு சேலஞ்ச் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் வந்து மேகியெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா எல்லாமே தனித்தனியாக நின்றுச்சு, எதுவுமே வந்து மிக்ஸ் ஆகலை. சரி இதையே வந்துட்டு ஒரு சேலஞ்சாக ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க முட்டையை வந்து மேலே டாப்பிங்கில் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் சூப்பி நூடுல்ஸாக ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது ஃபுல்லாத்தையுமே அந்த மேகி குடிச்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு சேலஞ்சே இங்கே. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் நூடுல்ஸ்க்கு கொடுத்துருந்த கலர்ஃபுல்லான ஒரு ஆயில் கைஸ். அதோட ஸ்மெல்லே ரொம்ப 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 மோசமாக இருந்தது, எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து சரி பரவாயில்ல வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக நான் 2 பவுல் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு பவுலும் அவங்களுக்கு ஒரு பவுலும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா டேஸ்ட் பண்ணும்போது 2 பேரும் ஒட்டுக்கா உட்காந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட நான் கொடுக்க போகிறேன். வாங்க போகலாம். ரெடி ஆயிடுச்சு நூடுல்ஸ். ஃபுல் டாப்பிங்ஸோட பயங்கரமாக இருக்குது. ஆமாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக சூப்பி தான் ட்ரை பண்ணோம். பட் நிறையா தண்ணி குடிச்சிருச்சு. சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். இந்தா ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சேலஞ்சு நம்ம சேனலுக்கு விட்ட சேலஞ்சை வந்து நான் ஏற்றுக்கிட்டு 4 நூடுல்ஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க விடுற மாதிரி தான் கொதிக்க விட்டு எடுத்தேன். பட் தென் இதில் டாப்பிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம பாதியிலே வந்து சூப்பி நூடுல்ஸாக எடுக்காமல் நம்ம பாதியிலே எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருந்தால் சூப்பியாக மாறி இருக்கும். அதான் பிளானு. பட் நம்ம வந்து நூடுல்ஸாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். முட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சிட்டேன். மஷ்ரூம் வழக்கம் போல். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. எப்படி வருதுன்னு தெரில. நம்ம கோவை பொண்ணு வந்து பாவம், அவங்க வந்து ஏன் அளவுக்கு ஸ்பைஸாக சாப்பிட மாட்டாங்க. பட் அவங்களோட தப்பு தான், நமக்கு வந்து ஸ்பைசி நூடுல்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் வந்து முட்டையோட ஃபஸ்ட்டு வச்சு ட்ரை பண்ணுறேன். அவங்க முட்டை தான் ஃபஸ்ட்டு, முட்டையோட ட்ரை பண்ணிடலாம்.
கைஸ் நிஜமாவே சொல்கிறேன், நம்ம கோவை பொண்ணு வந்து என்ன ஐடியாவில் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக மேகி நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது. அது நம்ம கைப்பக்குவமும் ஆட் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இப்பி நூடுல்ஸில் வந்து சீஸி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த சீஸ் ஃப்ளேவரும் இருக்குது. கீரை ஃப்ளேவர் நான் வந்து சாப்பிட்டு பார்க்கல, அதிகமாக எனக்கு கிடைக்கல. பட் அந்த கொரியன் நூடுல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஃப்ளேவர் மட்டும் எனக்கு தனியாக தெரியுது. அந்த நூடுல்ஸே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ எஸ், சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சேனலுக்கு நம்ம கோவை பொண்ணு என்ன மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்தாங்க, என்ன மாதிரி ரேட்டிங் கொடுத்தாங்கன்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம கோவை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து எதுக்காக இவங்க பழி வாங்குறாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து வியர் ஃபுட் சேலஞ்ச். என்னென்னா பாப்கார்னையும் பாலையும் வச்சுட்டு ஒரு ரெசிபி செய்யணும்னு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரெசிபிக்கு தான் இவங்க வந்து பழி வாங்குறேன்னு நினச்சிட்டு இது கொடுத்தாங்க. பட் இது நிஜமாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். பட் இருந்தாலும் அவங்க முயற்சியை கைவிடாமல் இன்னும் நான் வந்து வியர்ட் ஃபுட்டோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன பெரிய ஒரு சேலஞ்ச்னா, நான் வாங்கின 2 மேகி பேக்கெட், ஒரு மேகி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் இருந்தது. நான் அந்த கலரை பார்த்ததும் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் இருக்கா என்னன்னு தெரியல. இருக்கு இதோ இந்த பச்சை கலர் மேகி தான். அது போக அந்த கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ், இந்த ரெண்டும் கலந்தால் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறத நான் நினச்சி பார்த்தேன். பட் வேறு லெவல் ஸ்பைசியாக பண்ணி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம யாழி தமிழ் ரெசிபிஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் காய்.